நீங்கள் அதுக்கு வந்து நாங்கள் தானே அன்றைக்கி ஏற்பாடு பண்ணி கோஸ்ட் கார்டு வரணும். அதுக்கு வந்து கோஸ்ட் கார்டில் வந்து ஃபிஷர்மேன் வரும்போது அதுக்கு ஒரு ஜியோ போட்டு அதுக்கும் பணம் கொடுக்கணும். அதுக்கு வருஷம் இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்குது. நான் கொண்டு வந்தாலும் நடக்குது அது. அதுக்கப்புறம் இது 5% சீட்டு 5% சீட்டு விசேஷ சீட்டில் மீன்வள பல்கலை இது புரட்சி தலைவர் அம்மா பேரில் உள்ள மீன்வள பல்கலைக்கழகம். அந்த மீன்வள பல்கலைக்கழகத்தில் 5% சீட்டு கிடச்சி அதில் வந்து மீனவ குழந்தைங்களாம் இன்றைக்கி பார்த்தா கிட்டத்தட்ட 20 பேர் 25 பேர் படிக்கிறாங்க. அந்த 20-25 பேருக்கு செலவு யார் பண்ணுறதுக்கு? இன்றைக்கி இப்போ போர்டு இது நல வாரியம் அதுதான் பண்ணும். ₹1 கூட வந்து அவங்க செலவு பண்ணுறவங்களாம் சொல்லிட்டு ஏதாவது ஒன்று டிஎம்கே சொல்ல முடியுமா? இன்னும் வேணுமா? இல்லை நான் கேட்குறேன், இன்னும் சொல்லணுமா? ஃபுல்லாக போதுன்றீங்களா? இன்னும் வேணுமா? விட்டா 1 மணி நேரம் பேசுவேன். ஐடி மினிஸ்டர் இருக்கும்போது நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20,000 கோடி 22,000 கோடி ரூபாய் ஏகப்பட்ட அளவுக்கு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டு, அதாவது வந்து மென்பொருள் ஏற்றுமதி. அது இப்போ வன்பொருள் ஏற்றுமதி பார்த்தா அதிகப்படுத்தணும். OMR எக்ஸ்பிரஸ் ரோடு அது எங்கள் ஆட்சியில் தான் கொண்டு வந்து, இவங்க ஆட்சியில் கொண்டு வரல. அது ராஜீவ்காந்தி சாலையாக மாற்றுறாங்க இவங்க, சரிதானே? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா Tier 2 சிட்டிஸ், அதாவது 2ஆம் கட்ட நகர பெருநகரம் சொல்லிட்டு ஐடி பார்க்க போகிறதுக்கு அன்னைக்கு நாங்கள் வித்திட்ட விதைகள். அதனால் இவங்க ஒன்றும் செய்யலை. ஓகே.